வணக்கம் நண்பர்களே. தமிழா பக்கத்துலேருந்து சவுதி சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய இமெயிலுக்கு தேவையில்லாத இமெயில்கள் வரும். ஸோ அதாவது நீங்கள் ஏகப்பட்ட இதில் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலிருந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், இமெயில்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் சிலருக்கு வரும், சிலருக்கு ஒரு நூற்றுக்கணக்கில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத உங்களுக்கு அந்த இதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிட்டு இருப்பீங்க, அந்த அப்ளிகேஷனும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு அதிலேருந்து இமெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய தேவையற்ற இமெயில்ஸை வராத அளவுக்கு எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது ஒரு வழியில் போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி அது போகலாம். ஸோ அது கொஞ்சம் கடினமான காரியம். ஸோ அதனால் வேண்டி இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லா நீங்கள் எதில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு தேவைன்றதை தனியாக ஒரு பாகத்தில் பிரிச்சுக்கலாம், தேவையற்றதை தனியாக நீக்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் dset.me அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாகவே வரும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அல்லது அவுட்லுக் இது ரெண்டு மூலிமா இதில் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஜிமெயில் கொடுக்குறேன். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த ஜிமெயிலில் இருக்கிறத ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வர இமெயில்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலோன்றதை கொடுங்க. ஸோ அலோன்னு கொடுத்த உடனே உங்கள் மொபைலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் மூலிமா நான் பார்த்தீங்கன்னா 9 அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறது காட்டுது பார்த்தீங்களா? ஸோ மேலே இருக்கிறதுல 9 இது அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவைன்ற நினைக்கிறத லெஃப்ட் சைடில் இருக்க அந்த கீப்ன்ற ப்ளூ கலரில் இருக்கிறத கொடுத்துங்க. தேவையில்லை, இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறத ரைட் சைடில் இருக்க டெலிட் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஸோ நான் இப்போ இது பிட்லியில் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு தேவைன்றதால ப்ளூவில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால டெலிட்டில் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை தேவையற்றதை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு. இப்போ டெலிட்ன்றது அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைன்றது மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிட்லி மீடியா ஃபயர் 2 மட்டும் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை மேலே வச்சுருக்கேன். ஸோ டெலிட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இத்தனை டெலிட் ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக இதில் 9 தான் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறையவே டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சமாக காட்டுது. அப்பப்போ நான் இதை இது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நிறைய பேர் கேட்டு இருந்தால் தான் இது பண்ணுறேன். ஸோ நம்ம இதை டைரெக்டாகவே தேடி கண்டுபிடிச்சி பண்ணலாம். பட் இதில் பண்ணுறது என்னென்னா, அதில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு இமெயில் அனுப்பணும். அது எந்த ப்ராசஸில் அனுப்பணுன்றது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வேண்டி தான் இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்துது. ரிக்வெஸ்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலே இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் அனுப்புகிற மாதிரி அவங்க மூலிமா மெயில் அனுப்புகிற மாதிரி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ரிமூவல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிமெயில் அனுப்பி விட்டிங்கன்னா இது நம்ம இந்த ப்ராசஸிங் கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் இதிலே கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய இதுலேருந்து நான் விலகிக்கிறேன், எல்லாத்தையுமே என்னோடய டாட்டாஸ் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுலேருந்து மெயில் அனுப்புகிறோம். ஸோ அதுதான் இதோட மீனிங்கு. ஸோ இந்த இடத்துல சென்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அதாவது ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 நான் பண்ணியிருக்கேன். சிலது 1 நாள் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ரிப்ளை வருது. பட் எல்லாமே கேன்சல் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 1 by 1 பட் 1 days 2 days ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒவ்வொரு மாதிரி டைமிங் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை மெயிலும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த மாதிரி மெயில் வரும் அப்படின்றத பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.